ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்படி ஒரு ஜூபிட்டர் லேப் நம்ம ஒரு டாக்கர்ல எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் ஏற்கனவே என்னோட செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். நம்ம டாக்கரோட டீட்டெயில்ஸ் உள்ளலாம் நம்ம இப்போ போக தேவையில்ல. நம்மளோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு என்வரான்மெண்ட் நம்ம கொண்டு வரணும். டேட்டா மெஷின் லேர்னிங்க்கோ இல்லை டேட்டா சயின்ஸ்க்கோ ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட் கொண்டு வரணும். அது ஜூபிட்டர் லேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லா ரிச்சாக இருக்கும் அது. ஸோ அதை எப்படி ஒரு கண்டெய்னரையாக கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மளோட இது இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ மேக் டைரக்டரி ஜூபிட்டர்னு சொல்லி நம்ம ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர் உள்ள தான் நம்ம டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜூபிட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் ஃபைல். ஸோ நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஜஸ்ட் நம்ம இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதில் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏன் இந்த மாதிரி நான் தனியாக டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணேன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஜூபிட்டர் ஸ்பார்க் ஆல் ஸ்பார்க் நோட் புக் இதுவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக இந்த இமேஜை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது உங்களுக்கு கஸ்டமைசபிளாக இருக்காது. நம்ம கஸ்டமைஸ் பண்ண நம்ம ஏதாவது வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ இந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பார்க் நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக விஐ மட்டும்தான் இருந்தது. விம் இல்லை. நான் விம் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நான் யூஸ் பண்ணுற சில டூல் செட்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் அந்த இதை புல் பண்ணிவிட்டு பேஸ் இமேஜ் அந்த பேஸ் இமேஜில் எனக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ நான் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல ரூட் யூஸராக தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இந்த யூசர் 1000 கீழே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்னென்னலாம் சிஸ்டம் டிபெண்ட் பேக்கேஜஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ரன்னு கொடுத்து நீங்கள் என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருப்பேன். ஸோ இந்த யூசருக்கு என்னன்னா உங்களோட ஜூபிட்டர் எக்ஸ்டென்ஷன் ஏதாவது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் இமேஜோடய எம்பர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் கண்டெய்னரை டவுன் பண்ணி அப் பண்ணும்போது என்ன ஆகுனா நீ எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு போயிடும். அதனால் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஜூபிட்டர் எக்ஸ்டென்ஷன் வேணும்னா நீங்கள் உங்களோட இமேஜ்லேயே எம்பர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேல நீங்கள் அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டியும் போயிட்டு இன்ஸ்டால்னு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட இது டாக்கர் ஃபைலு. ஸோ இந்த ஃபைலில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டாக்கர் கம்போஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டாக்கர் கம்போஸ் ஃபைலில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நான் இந்த லிங்க்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நான் இருக்க அந்த ரூட் டைரக்டரியிலே நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா நான் டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணேன். ஸோ ஆனால் டாக்கர் கம்போஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் வெளியே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா இந்த இடத்த ஜூபிட்டருக்கு அந்த ஃபோல்டருக்கு வெளியே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரிலேட்டிவ் பாத் தான் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்கர் ஃபைல் ஃபைன் பண்ணாத போயிடும். அதனால உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம இதில் டாக்கர் கம்போஸ் ஃபைல் என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு எம்எல் ஃபைலு. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா இந்த கண்டென்ட் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண இதில் நான் சின்னதாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோன்னு. ஸோ இது ஜஸ்ட் இது வெர்ஷன். இது சர்வீஸ் நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். நம்ம இதுக்கு நம்ம ஜூபிட்டர் லேப்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஜூபிட்டர் லேப் நம்மளோட சர்வீஸ் நேமு. ஸோ இது கண்டெய்னரோட நேமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூபிட்டர் லேப்னு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இந்த ஜூபிட்டர்னு இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோல்டரு. எந்த ஃபோல்டர் நம்ம பில்ட் பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜூபிட்டர்னு ஒரு ஃபோல்டரு. ஸோ இது கூட நீங்கள் வேணா மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் ஜூபிட்டர் லேப்னு கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரு மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பை டிஃபால்ட்டா ஜூபிட்டர் லேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8088ல வந்து ரன் ஆகும். ஸோ அது அந்த போர்ட் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா அதை கிளாஷ் ஆகக்கூடாது. நான் வந்து வேற ஒரு போர்ட் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த போர்ட் வந்து 8899. ஸோ இந்த போர்ட்ல தான் நம்ம வந்து நம்மளோட ஜூபிட்டர் லேப் அந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம வந்து யூசரா ரூட்டா வந்து லாகின் பண்றோம். ஸோ லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லாகிங்கான ஆப்ஷனு வந்து நிறைய ஸ்பேஸ் எடுக்காத இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த என்வரான்மெண்ட் வேரியபிள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணீங்கனாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற யூசர் பார்த்தீங்கன்னா திங்கிங் மாங்க்ஸ்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி யூசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூசர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து மாற்றணும். ஸோ நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்பி யூசர்னு இருக்குல்ல, இந்த நோட் புக் யூசர் பார்த்தீங்கன்னா என்ன யூசர் கொடுக்குறீங்களோ, நான் இந்த இடத்துல திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஹோமு திங்கிங் மாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வேற ஏதாவது வந்து கொடுத்தீங்கன்னா வந்து டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஹோமு டெஸ்ட்னு வரணும். நான் வந்து இதுக்குள்ள வந்து ஒர்க்குன்னு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபோல்டர் தான் நான் வந்து சிங்க் பண்ண போறேன். ஸோ என்னோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு இருக்கிறதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிங்க் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷனு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்த ஜூபிட்டர்லேருந்து ஜூபிட்டர் லேப்னு மாற்றிருக்கோம் நம்மளோட கான்டெக்ட். அதான் நம்மளோட பில்டிங் ஃபோல்டரு. ஸோ அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம ஜூபிட்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நம்ம வந்து ஜூபிட்டர் லேப்னு மாற்றிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பில்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்த ஜூபிட்டர் லேப்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ வந்து ப்ராப்பராக பில்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கண்டெய்னர். அதனால உங்களுக்கு வந்து பில்ட் பண்ண இனிஷியல் டைமில் பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகலாம். அரௌண்டு 4 GB இந்த கண்டெய்னர் வந்து வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டவுன்லோட் ஆகி இது பண்ணுறதுக்கு டைம் ஆகும். என்கிட்ட ஏற்கனவே அந்த கண்டெய்னர் இமேஜ் இருக்குது. அதனால என்னோட இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பில்ட் ஆகும். நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும்னா வந்து sudo docker compose build. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட சூடோவோட இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் ஆகிடும். ஸோ என்கிட்ட ஏற்கனவே இந்த கண்டெய்னர் வந்து இருக்குது, ஜூபிட்டர் ஆல்ஸ்பார்க் கண்டெய்னர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக இது வந்து டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் அது மேலே இருக்க அந்த இன்ஸ்டாலேஷன் நான் பண்ண கஸ்டம் இன்ஸ்டால் மட்டும்தான் அது மேலே வந்து நடக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் ஆகும். ஏன்னா இது வந்து 4.5 GB வரும்னு நினைக்கிறேன் இந்த கண்டெய்னர். ஸோ என்னோட இது வந்து பில்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஸோ sudo docker compose up -d. ஸோ நான் வந்து டிட்டாச்டு மோடில் ரன் பண்ணுறேன் இதை. ஸோ இப்போ வந்து இது வந்து கண்டெய்னர் வந்து ரன் ஆகுது. ஸோ இது கண்டெய்னர் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரன் ஆகுது. ஸோ 8089 வந்து ரன் ஆகுது. ஸோ என்னோட ஐபி பார்த்தீங்கன்னா ஸோ 112 என்னோட ஐபி, 192.168 இந்த இடத்துல வந்து 112 வருது. ஸோ இதுதான் என்னோட ஐபி. ஸோ இந்த ஐபியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 8899 அந்த போர்ட்டில் வந்து என்னோட இது வந்து கண்டெய்னர் வந்து ரன் ஆகுது. ஸோ என்னோட 8899 இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த இதை வந்து நான் வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறேன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 192.168 ஸோ 112:8899. ஸோ நீங்கள் இது பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து டோக்கன் கேட்குது. ஸோ இந்த டோக்கன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட சர்வீஸ் நேமை காப்பி பண்ணிங்க. sudo docker logs அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் நேம். ஸோ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டோக்கன் வந்து வரும். ஸோ இந்த டோக்கன் நீங்கள் வந்து காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து இப்போ வந்து ரன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்துடுச்சு. ஸோ இதில் நான் சில இன்ஸ்டாலேஷன்லாம் நான் வந்து பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோலரைஸ் டார்க் தீம் வந்து பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த இடத்துல வந்து தீம்ஸ்லாம் நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வந்திருக்கு இந்த எக்ஸ்டென்ஷன்லாம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு இது எப்பயுமே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டென்ஷன் எதாவது வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இது வந்து எனேபிள் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி நான் ஏற்கனவே இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த இதெல்லாம் வந்திருக்கு. சோலரைஸ்டு டார்க் தீம் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்து டார்க் தீம் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தீம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து ஒர்க்குன்ற இது தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க்குன்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணல.
ஸோ இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கண்டெய்னர் உள்ள ஏதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு நோட் புக் வந்து கிரியேட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த நோட் புக் வந்து கிரியேட் பண்ணுற இதில் நம்ம வந்து எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இதுவாகும். ஸோ இந்த நோட் புக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம நோட் புக் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒர்க்ன்ற ஃபோல்டரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண மறந்துட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னரே பார்த்தீங்கன்னா ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து ரூட்டா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்னோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா திங்கிங் மாங்ஸ். ஆனா ரூட்டா கிரியேட் ஆனதுனால உங்களுக்கு வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கிடையாதுன்னு வருது. ஸோ நீங்க உங்களோட இது டெர்மினல் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா ஹூ ஆம் ஐ அப்படின்னு அடிச்சீங்கன்னா திங்கிங் மாங்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்மளோட இதுலயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோஸ்ட் மிஷின்லயும் பார்த்தீங்கன்னா ஹூ ஆம் ஐன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலயும் திங்கிங் மாங்ஸ் தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு கிரியேட் பண்ணலோட அந்த ஒர்க்கோட ஃபோல்டரோட இது பார்த்தீங்கன்னா ரூட்னு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பர்மிஷன் எரர் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த கண்டெய்னர் ஒரு நிமிஷம். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா வந்து டாக்கர் கம்போஸ் டவுன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஃபோல்டர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து திரும்பவும் வந்து திங்கிங் மாங்ஸாவே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்மிஷன் எரர்லாம் வரும். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணீங்கனாலும் வந்து அது வந்து ரூட்டாக வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம இந்த ஒர்க்ன்ற ஃபோல்டர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சூடோ ஆக்சஸ் கேட்கும். ஏன்னா வந்து இது வந்து ரூட் ஃபோல்டரு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஒர்க்குன்ற ஃபோல்டரை. நம்ம வந்து இப்போ நம்மளே கிரியேட் பண்ணிடலாம் ஒரு ஒர்க்குன்ற ஒரு ஃபோல்டரு. ஸோ இப்போ இதோட பர்மிஷன் பார்த்தீங்கன்னா வந்து திங்கிங் மாங்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரூட்டாக கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மேனுவலாக நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கண்டெய்னர் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணணும். அப்படி நீங்கள் கிரியேட் பண்ண மறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் டினைடு. உங்களுக்கு எந்த இதுவுமே ஃபைல்ஸுமே வந்து சிங்க் பண்ண முடியாது. உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியாது கண்டெய்னர் உள்ள. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து மேனுவலாக நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பர்மிஷன் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம திரும்பவும் வந்து ரன் பண்ணுவோம் கண்டெய்னர் ரன் பண்ணிங்கன்னா இந்த டைம் வந்து ப்ராப்பராக வரும். நம்மளால வந்து கண்டெய்னர் உள்ள வந்து இப்போ வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். திரும்பவும் நமக்கு வந்து டோக்கன் வேணும். நீங்கள் ஒரு வாட்டி இது பண்ணும்போது உங்களுக்கு டோக்கன் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் என்ன பண்ணுங்க, அந்த இதை வந்து அந்த கண்டெய்னரோட உள்ள போயிட்டு அதோட டோக்கன் வந்து இது பண்ணுங்க. sudo docker logsன்னு கொடுத்து அந்த கண்டெய்னரோட நேம் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டோக்கன் வரும். ஸோ இந்த டோக்கன் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு அந்த இதில் வந்து ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க 8899 அந்த இதில். ஸோ திரும்பவும் இந்த இடத்துல டோக்கன் கொடுங்க. நம்மளால இது பண்ண முடியுது. இப்போ திரும்பவும் லாகின் பண்ண முடியுது. ஸோ நம்ம வேணும்னா நம்ம வந்து தீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து இது வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் உள்ள வந்து ஒரு நோட் புக் கிரியேட் பண்ண முடியுதானே. ஸோ இப்போ வந்து கிரியேட் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன் கிரியேட் பண்ண முடியலன்னா அது வந்து ரூட்டாக வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ நம்ம அந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பியும் திங்கிங் மாங்ஸ்ன்ற இதில் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிங்க் ஆகுது. இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து ரீநேம் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட்னு கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரீநேம் பண்ணீங்கன்னா டெஸ்ட்னு நம்ம வந்து இப்போ வந்து மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபோல்டர் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒர்க்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஒர்க் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாட். ஸோ நீங்கள் கண்டெய்னர் உள்ள என்னென்னலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேவ் பண்ணது உங்கள் கண்டெய்னர் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்த எல்லா ஃபைல்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து சிங்க் ஆகி உங்களோட ஹோஸ்ட் மிஷின்லேயே இருக்கும். ஸோ இதில் நம்ம சில பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெமரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்குது. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கும். அது நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போயிட்டு எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இதில் ஒரு எக்ஸ்டென்ஷனாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.